போய் கேளு. சாட்டை துறைமுறைன்னா யாரு, எந்த ஊரு, வீராணம்னா எங்க இருக்கு, வீராணத்துக்காரன்னா எப்படி இருப்பான், போய் கேளுப்பா. கேட்டுட்டு வந்து சும்மா ஆள்கிட்ட நம்பரை கொடுத்து பேச வைக்கணும். நம்பரை கொடுத்து 4 சல்லிப்பையை பேசிட்டா, ஐயோ டிடிவி தினகரன் இனிமேல் நாங்கள் பேச மாட்டோம், சாரி சார், தெரியாமல் பேசிட்டேன் சார். நான் என்ன அவதூறு பரப்புறேன்னா, டிடிவி தினகரன் மாதிரி ஊழல் செஞ்சு லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்கு போனடா. தமிழ்நாட்டு அரசியலில் லஞ்சம் கொடுத்து திகாருக்கு ஜெயிலுக்கு போன ஒரே ஒருத்தர் டிடிவி தினகரர். லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்கு போல, ஆத்து மணலை கொள்ளையடிச்சிட்டான், கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டான், ஃபாக்ஸ்கான்ல பெண்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி மக்கள் போராட்டத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போன நாங்க எங்க? லஞ்சம் கொடுத்து திகார் ஜெயில 1.5 மாசம் கழிதின டிடிவி தினகரனுங்க. நீ சொல்லு, நான் ஒத்த காசு ரூபாய் எவன்கிட்டையும் வாங்கினதில்லை, நான் லஞ்சம் வாங்கினதில்லை, நான் எதுவுமே பண்ணதில்லை, நான் முறை தவறி சம்பாதிச்சதில்லை. டிடிவி தினகரனை சொல்லு. என்ன பெரிய நேர்மையான, என்ன பெரிய ஒழுக்க சீலன்.